guys, welcome out to this channel. நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் and this video is for you. Don't miss this video. நம்ம ஒரு கைட் புக் மாதிரி, அதாவது ஒரு பிடிஎஃப் நம்ம லான்ச் பண்ணுறோம். அண்ட் இந்த பிடிஎஃப் பற்றி நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ 2வது சாப்டர் ஃபிசிக்ஸ் தான் போடுறேன். ஈஸியான சாப்டர் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான சாப்டரும் கூட. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் பேக் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறோம். அண்ட் இதுவும் கரெக்டான லெவலில் எந்தெந்த லெவலில் எந்தெந்த மாதிரி எழுதலாம். இந்த 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். அப்போ கரெக்டான லெவல் நமக்கு வேணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதோட பிடிஎஃப் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரிட்டனும் கூட. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், நியூமரிக்கல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே எப்படி நியூமரிக்கல்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேஸஸ் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸை 2 பேரை சேவ் பண்ணி இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக வர சம்ஸஸ், அது கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், மாஸ்டர் கொஸ்டின்ஸஸ், அதுவும் இல்லாமல் புக் இன்சைடில் என்ன கொஸ்டின் படிக்கணும் அண்ட் புக் இன்சைடில் என்னென்ன மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றுமே இருக்குது. அண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் நான்